ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் டக்குன்னு ஈஸியாக ஒரு பாயசம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோதுமை ரவை பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து நல்லா வெந்து வந்துருக்கணும். ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. ஸோ 3 விசிலே போதுமானது. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் ரவைக்கு 1½ கப் அளவுக்கு வெல்லம். அதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே 1½ கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக துருவின தேங்காயை வந்து துருவலாக சேர்க்கறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக பல்லாக கீறிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு செவக்க வறுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே பாயசத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை ரவை பாயசம் ரெடி. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பாயசம் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.